வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்களா, ஒரு நார்மல் ஃபோட்டோவை வந்து 360 டிகிரி ஃபோட்டோவாக எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம், அதை எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். சிம்பிளாக ஒரு 4-5 ஸ்டெப்லேயே வந்து நம்ம அழகாக கன்வெர்ட் பண்ணிடலாம். அதை எளிமையான முறையில் நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இது எளிமையாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நார்மல் ஃபோட்டோவை வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது மாதிரி நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், அழகாக இதே மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி விதவிதமாக நம்ம டிசைன்ஸ் பண்ணலாம். ஸோ இதை எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். வீடியோக்குள்ளுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போது வீடியோக்குள்ளுக்கு போகலாம். இதே மாதிரியான ஒரு நார்மல் இமேஜை வந்து எப்படி நம்ம 360 டிகிரி ஃபோட்டோவாக மாற்றலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நம்ம ஒரு 360 டிகிரி ஃபோட்டோ பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜை வந்து நம்மளோட ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு லாக் சிம்பிள் இருக்குது, இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு செலெக்ஷன் டூலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எதுக்கு செலெக்ஷன் டூல் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற மாதிரி இங்கேயும் மாற்றணும். அதாவது மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றினா தான் 360 டிகிரிக்கு நம்ம இமேஜை மாற்றும் போது எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காண்டி இந்த இமேஜோட பாதியை நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் ஏரோ கீயை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செலக்ட் பண்ண ரீஜனை வந்து காப்பி பண்ணிக்கலாம். Ctrl+C கொடுத்தீங்க அப்படின்னா காப்பி ஆயிரும். இப்போ Ctrl+D கொடுத்தீங்க அப்படின்னா அந்த செலெக்ஷன் வந்து மறைஞ்சிரும். இப்போ இமேஜ் போயிட்டு இமேஜ் ரொட்டேஷனில் போயிட்டு ஹாரிசாண்டல் கொடுக்குறோம். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா இந்த சைடில் இருந்த இமேஜ் வந்து ரைட்டில் இருந்தது லெஃப்ட்டுக்கு மாறிடும். இப்போ Ctrl+Vயை பயன்படுத்தி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் காப்பி பண்ணினதை. இப்போ நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்க அந்த இமேஜை. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த வித இதுவுமே தெரியாது, உங்களுக்கு ஒரு மிரர் இமேஜ் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் இப்போ ரெடி பண்ணோன்னே 2 இமேஜை நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜிடுன்னு இருக்கும். மெர்ஜிட் லேயர் கொடுத்தீங்கன்னா 2 லேயருமே வந்து மெர்ஜிட் ஆயிரும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 360 டிகிரி எஃபெக்ட்டுக்காக நம்ம இமேஜை வந்து ஒரு சைஸ் பண்ணணும். அதாவது ஸ்கொயர் டைப்பில் மாற்றணும். ஹைட்டும் வித்தும் ஒரே அளவில் வர்றது மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக இமேஜில் போயிட்டு இமேஜ் சைஸை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இந்த லிங்க் வந்து ஆக்டிவில் இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. என்ன காரணம் அப்படின்னா, அது ஆக்டிவில் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வித்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது ஹைட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ இதை டீஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா வித்தை சேஞ்ச் பண்ணும்போது ஹைட் சேஞ்ச் ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வித்தை வந்து 1500 அப்படின்னு மாற்ற போகிறோம். அதே மாதிரி ஹைட்டையும் 1500ன்னு மாற்ற போகிறோம். ஓகே கொடுக்க போகிறோம். ஸோ இமேஜ் நமக்கு பெருசாகிடுச்சு. நம்ம சின்ன சைஸில் இருந்து இப்போ கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கோம். இதை வந்து ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோலும் மைனஸ் கீயும் நம்ம ரெண்டையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணும்போது ஜூம் அவுட் ஆகி சின்னதாகிட்டு இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் டைப்பில் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மறுபடியும் இமேஜ் போகிறோம். இமேஜ் ரொட்டேஷனில் போயிட்டு வெர்டிக்கல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து வெர்டிக்கலாக சேஞ்ச் ஆயிரும். இப்போ இதை வந்து ஃபில்டருக்கு நம்ம போகிறோம். ஸோ டிஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு போலார் கோஆர்டினேட்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ரெக்டாங்கிள் டு போலார் அப்படிங்கிறது இருக்கான்னு பார்த்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ உங்களோட இமேஜ் வந்து 360 டிகிரிக்கு வந்து அந்த பில்டிங்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன இது இருக்குது. இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்பாட் ஹீலிங் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் டூல். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதுக்கு மேலே ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா இது ரிமூவ் ஆயிரும். இப்போ இதில் வந்து ஒருத்தர் சென்டரில் ஒரு ஆள் நிற்கிறது மாதிரி நம்ம செட் பண்ணால் தான் கரெக்டான எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக ஒரு மேலே டாப்பில் இருந்து ஃபோட்டோ எடுத்த மாதிரியான ஒரு இமேஜை நம்ம செலக்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டோம். ஏன்னா 360 டிகிரி அப்படிங்கும்போது மேலேருந்து எடுத்தால் தான் அந்த டிகிரி நமக்கு கிடைக்கும். சுற்றி நமக்கு பில்டிங்காக இருக்க நம்ம சென்டரில் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் டாப் ஆங்கிள் எடுத்த ஃபோட்டோ மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். இதுலேயும் இந்த லாக் சிம்பிளை வந்து டீஆக்டிவேட் பண்ணிடலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாலே டீஆக்டிவேட் ஆயிரும். மேலே செலக்ட் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு
சப்ஜெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இமேஜ் மட்டும் கரெக்டாக செலக்ட் ஆயிரும். ஏன்னா மற்ற இடங்கள்லாம் வேறு கலராக இருக்கிறனால. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ட்ராக் பண்ணி நம்ம செட்டப்ஸ் வச்சுருக்கிற இந்த இமேஜில் நம்ம ட்ராப் பண்ண போகிறோம். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு Ctrl+T ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இமேஜை வந்து நம்ம சின்னதாகவும் பெருசாகவும் மாற்றிக்கலாம். ஸோ நமக்கு என்ன இமேஜ் எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பின்னாடி இருக்கிற இமேஜை நீங்கள் பண்ணுறதுக்கு அதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+T ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் ரெண்டையுமே கொஞ்சம் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் சரியான எஃபெக்டில் நம்ம எதிர்பார்க்கிறது கிடைக்கும். ஸோ ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜையும் நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா Ctrl+T செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவை தந்தாப்பில் ஹைட் கூட்டணுன்னாலும் நீங்கள் இதை ட்ராக் பண்ணிங்கன்னா கூட்டவும் செய்யலாம், குறைக்கவும் செய்யலாம். இப்போ கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்க்குற எஃபெக்ட் வந்துருச்சு. இப்போ இது இன்னும் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக தெரிகிறதுக்கு டாப் ஆங்கிள் எடுக்கும்போது எப்போவுமே ஷேடோ தெரியும். இப்போ நம்ம ஷேடோ பண்ணுறதுக்கு இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் லேயர் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு லேயர் க்ரியேட் ஆயிரும். இப்போது அகெயின் சென்டரில் இருக்கிற லேயரை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு கலர் ஓவர்லேயில் போய் பிளாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே கொடுத்துடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சென்டரில் இருக்கிற லேயரை சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஷேடோ மாதிரி வரும். நீங்கள் இதை உங்களுக்கு Ctrl+T அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணி நீங்கள் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இந்த ஷேடோவை. ஸோ நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப டார்க்காக இருக்கிறது மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதை லைட் பண்ணணும். அதுக்காண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளெண்டிங் மோடில் போயிட்டு லைனர் பேன் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்குங்க. ஒபாசிட்டியில் போயிட்டு 50 அந்த ரேஞ்சில் நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபில்டரில் போயிட்டு பிளர் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கார்ஜியஸ் பிளர் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு 8.5 அல்லது 7.5 அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக தெரியும். டாப்லேருந்து எடுக்கும்போது ஷேடோவோடு தெரிகிறது மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் திரும்ப தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இந்த ஒர்க். இது வந்து ஒரு சில நிமிடங்களில் இந்த மாதிரியான அழகான இமேஜஸ் நம்ம க்ரியேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஷேரும் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.